நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இந்த திருச்சி ஜாப் வித் பொங்கல் நவீன். நண்பர்களே, இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, தமிழக அரசு ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து 1036 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பத்தி நண்பர்களே இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். இந்த 1036 காலி பணியிடங்கள் 56 வகையான பணிகள் ஒவ்வொரு ரீஜன் வைஸா கொடுத்திருக்காங்க. அந்தந்த ரீஜன் வைஸுக்கு ஏத்தவரை பாத்தீங்கன்னா பணிகள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இதுல ஒட்டுமொத்தமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யூஆர் கேஸ்டுக்கு மட்டும் 523 காலி பணியிடங்களும், எஸ்சி எஸ்டிக்கு 125 64 காலி பணியிடங்களும், ஓபிசி கேட்டகரிக்கு 228 காலி பணியிடம், எக்கனாமிக் வீக் பெர்சனுக்கு 95 காலி பணியிடங்களும், எக்ஸ் சர்வீஸ் மனுக்கு 72 காலி பணியிடங்களும், இதே மாதிரி ரெகுலர் உடல் ஊனமுற்றவர்களுக்கு பாத்தீங்கன்னா 28/3/27, பேக்லாக் உடல் ஊனமுற்றவர்களுக்கு ஒரு காலி பணியிடம் என ஒட்டு மொத்தமாக பாத்தீங்கன்னா 1036 காலி பணியிடங்கள் ரீஜன் வைஸா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த 1036 காலி பணியிடங்கள் பெண்களுக்கு முற்றிலும் முன்னுரிமை சொல்லிருக்காங்க. இதோடைய மத்த அப்படி இல்லாம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோல உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல சொன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம். 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த 1036 காலி பணியிடங்களா இருக்கட்டும், அதே 32,438 காலி பணியிடங்களும் மெட்டீரியல் வேணும் நினைச்சீங்க பண்ண இப்பவே நான் கீழே கொடுத்திருக்கக்கூடிய ஆட் கார்ட்ல ப்ராடக்ட் மென்ஷன் பண்ணிருக்கேன், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி டிஎன்இபிக்கு, டிஎஸ்சி, ஏஇ, ஜேஇக்கு தனித்தனியா மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றோம். டிஎன்பிசிக்கு பாட வாரியாக சமச்சீர் கல்வியின் அடிப்படையில் தமிழ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல், கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்கிறோம். இதே மாதிரி போஸ்ட் ஆபீஸ் இருக்குது. இதே மாதிரி சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் போஸ்டுக்கு கொடுக்கிறோம். எஸ்எஸ்சி எக்ஸாம், அதே மாதிரி ரயில்வே துறை எக்ஸாமா இருக்கட்டும், மத்த எல்லா துறை டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றோம். இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரி, வாங்க மேலே பண்ணாம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிற ரயில்வே துறையுடைய அபிஷியல் முதல் நோட்டிபிகேஷன் பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சோ இந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா 6/1/2025, அதாவது நேத்து தான் இந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா அபிஷியலா ஆன்லைன்ல ஓபன் பண்ணிருக்காங்க. இன்னில இருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லிட்டாங்க. அதாவது கடைசி தேதி பாத்தீங்கன்னா 6/2/2025 வரைக்கும் அப்ளை பண்ணலாம் சொல்லிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பேமெண்ட் பண்றதுக்கு 7/2 இருந்து 8/2 வரைக்கும் டைம் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. இப்ப நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஏதாவது கரெக்ஷன், அதாவது விண்டோ கேட்டகரிக்கு மட்டும்தான் கொடுத்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா 9/2 இருந்து 18/2 வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க கரெக்ஷன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பண்ணிக்கலாம். டைரக்டா RRB, அதாவது ரயில்வே ரெக்கமெண்ட் போர்டுல தான் நம்மளுக்கு டைரக்ட் ரெக்கமெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க இப்ப நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இந்த இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒன் பை ஒன்னா பாத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த எக்ஸாமினேஷன் வச்சுதான் எடுக்க போறாங்க. எக்ஸாமினேஷனுக்கு பாத்தீங்கன்னா நெகட்டிவிட்டி மார்க் ஆல்சோ இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் எப்படி செலக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வைப்பாங்க, அதுக்கப்புறம் ஸ்கிரீனிங் டெஸ்ட் வைப்பாங்க, அதுக்கப்புறம் டெக்னிக்கல் டெஸ்ட் வைப்பாங்க. சோ இதன் அடிப்படையில தான் வச்சு பாத்தீங்கன்னா உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. சோ இன்கரெக்ட் மார்க்கு பாத்தீங்கன்னா 1/4 அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா உடல் ஊனமுற்றுள்ள இருக்கீங்க அப்படின்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கான டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒன்று பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நேஷனாலிட்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சிட்டிசன் இந்தியனா இருக்கலாம், நேபாள இருக்கலாம், பூட்டானா இருக்கலாம், டெபிட்டானா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 18 முதல் 33 வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா UREWS-க்கும், ஓபிசிக்கு 18 முதல் 35 வயசு வரைக்கும் கொடுத்திருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு பாத்தீங்கன்னா 18 முதல் 36 வயசு வரைக்கும் கொடுத்திருக்காங்க. உடல் ஊனமுற்றவர்கள் அந்தந்த ஏஜ் கேட்டகரிக்கு, அதாவது அந்தந்த கேஸ்ட் கேட்டகரி வைஸ் பாத்தீங்கன்னா 18 முதல் 38 வயசு வரைக்கும், 18 முதல் 43 வயசு வரைக்கும், 18 முதல் 48 வயசு வரைக்கும் சொல்லிட்டு தனித்தனியா உங்களுக்கு பிரிச்சு காமிச்சிருக்காங்க. இதே மாதிரி ஏஜ் ரிலாக்சேஷன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா எஸ்சி எஸ்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க ஏஜ் வைஸ் கொடுத்திருக்காங்க. ஓபிசிக்கும் பாத்தீங்கன்னா தனித்தனியா ஏஜ் வைஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது 5 years 3 years அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன்லயே பாத்தீங்கன்னா UREWS, ஓபிசி, எஸ்சி எஸ்டி சோ இதுக்கும் பாத்தீங்கன்னா 8 years 6 years 3 years அப்படின்ற மாதிரி கேட்டகரியில கொடுத்திருக்காங்க. உடல் ஊனமுற்றவர்கள்னா UREWS 10 வருஷம், ஓபிசி இருந்தீங்கன்னா 13 வருஷம், எஸ்சி எஸ்டி இருந்தீங்கன்னா 15 வருஷம். இதுல குரூப் சி கேண்டிடேட் ரயில்வே அண்ட் குரூப் டி இருந்தீங்கன்னா அதுல ஒவ்வொரு கேஸ்ட் தனித்தனியா கொடுத்திருக்காங்க. ஒன்று வேணா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா
உங்களுக்கு வந்து 500 ரூபாய் பிளஸ் 400 ரூபாய் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 500 ரூபாய் வந்து கொடுத்திருக்காங்க. இதே நீங்க ஒரு பெர்சன் டிசபிலிட்டி இருக்கீங்க, எஸ்சி எஸ்டி இருக்கீங்க, ஃபீமேல் கேட்டகரி இருக்கீங்க, டிரான்ஸ்ஜெண்டர் இருக்கீங்க, எக்ஸ் சர்வீஸ்மேன் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒன்லி வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 250 ரூபாய் மட்டும்தான் இருக்கும். பட் இந்த ஓபிசி கேட்டகரி அண்ட் யுஆர் கேட்டகரி அது ஜென்ஸ்க்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் அண்ட் ப்ராசஸிங் ஃபீஸ் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி இது எல்லாமே ஆட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா 500 ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மோட் ஒன்லி தான் வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் மெத்தட் வந்து கொடுத்திருக்காங்க. எக்கனாமிக் வீக் பெர்சன் இருக்கீங்க அப்படின்னா சோ அவங்களுக்கு ஃபேமிலி இன்கம் வந்து பாத்தீங்கன்னா 50,000 இருக்கணும், அதாவது இயர்லி 50,000 குள்ள வந்து இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. சோ ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான எல்லா டீடைல்ஸும் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க ஒன் பண்ண பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 1076 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. அதோட அப்டேட்டோடைய அபிஷியல் நோட்டிபிகேஷன் தான் தெரியல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா 100 கொஸ்டினுக்கு வந்து வைக்க போறாங்க. சோ எந்தெந்த சப்ஜெக்ட் வழியாக வந்து இருக்குதுன்னு சொல்றது எல்லாமே இருக்குது. அதையும் நீங்க ஒன் பை ஒன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய அதாவது நம்மளுக்கு தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா எந்த லொகேஷன்ல வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை லொகேஷனுக்கு மட்டும்தான் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த சென்னை லொகேஷனுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல் நோட்டிபிகேஷன் இங்க தனியா வந்து இருக்குது. அதே மாதிரி அபிஷியல் வெப்சைட் லிங்க்கும் வந்து கொடுத்திருக்காங்க. ஒன் பை ஒன் நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து யூஸ் பண்ணிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இந்த நோட்டிபிகேஷன் ஃபுல்லா ஒன் பை ஒன்னா நீங்க ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 1076 காலி பணியிடங்கள் உங்களுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா முதல் நோட்டிபிகேஷனை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த எக்ஸாமினேஷனுக்கு நீங்க படிக்கிறதுக்கு உங்களுக்கு புக்கு தேவைப்படுதா, மெட்டீரியல் வேணும்னு நினைக்கிறீங்களா, உங்களுக்காக நாங்களே வந்து மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்றோம். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க எல்லா நண்பர்கள் நண்பிகளுக்கும் சமச்சீர் கல்வியின் அடிப்படையில் தமிழ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே கொடுக்குறோம். டிஎன்பிக்கு தேவையான மெட்டீரியல் அதாவது அசிஸ்டர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர், ஜூனியர் இன்ஜினியர் இந்த 3 கேட்டகரிக்கும் தனித்தனியா மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றோம். போலீஸ் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் அதுக்கு தனித்தனியா மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்றோம். இதே மாதிரி போஸ்ட் ஆபீஸ், ரயில்வே எக்ஸாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் தனித்தனியா எல்லாமே மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்றோம். உங்களுக்கான மெட்டீரியல் வேணும் நினைச்சீங்கன்னா இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா நம்ம வந்து டிசம்பர் மந்த் தான் நம்ம வந்து சொல்லணும் 32,438 காலி பணியிடங்கள் நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி மாசம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து அபிஷியலா வந்து 1036 காலி பணியிடங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது உங்களுக்கான முதல் நோட்டிபிகேஷன். So thank you friends, thank you so much, all the best for your KTN.